Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோல நம்ம எக்ஸசைஸ் 7.4 க்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள்ஸ்ல ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணோம். தட் இஸ் எக்ஸாம்பிள் 8 and 9 வந்து சால்வ் பண்ணிருந்தோம். இன்னைக்கு வீடியோல அதோட கண்டினியூஷன் தட் இஸ் எக்ஸாம்பிள் 10 என்ன அதுல இருக்க क्वेश्चंसலாம் பாப்போம், ரைட் ஸோ இதில் வந்து ஒரு ரெண்டு சப்டிவிஷன் இருக்குது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம். அந்த லாஸ்ட்டாக ஒரு 9th ஐடென்டிட்டி 9th ஃபார்முலா ஒன்று பார்த்தோமா, ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் இது. ஓகே, ஸோ அப்போ எப்படி சால்வ் பண்ணோம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இன்டெக்ரல் ஆஃப் x + 2 / 2x² + 6x + 5. இது ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா இல்லை, ஏன்னா வந்து என்ன இருக்குது அப்படின்னா இங்கே வந்து ஒரு 2 டேர்ம் தான் இருக்குது, இங்கே வந்து டினாமினேட்டரில் 3 டேர்ம் இருக்குது. அண்டு இதை என்னால் என்ன பண்ண முடியாது, இப்போ இதோட சப்ஸ்டியூஷன் மெத்தடோ இதை கொண்டு வர முடியாது. ஏன்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 4x வரும் +6ன்னு வரும். பட் இங்கே வந்து x + 2 தான் இருக்குது. அப்போ இதை வந்து என்னால் சப்ஸ்டியூஷன்லேயும் போட முடியாது. அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா அதுதான் நம்ம முன்னாடி பார்த்த ப்ரொசீஜர். ஸோ அப்போ டு ஃபைண்ட் இன்டெக்ரல் of x plus 2 / 2x² + 6x + 5 dx can be written as இதை ஈக்குவேஷன் 1 ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இதை நம்ம எப்படி பண்ணுவோம், அந்த ஃபார்மட் என்ன, px + q நியூமரேட்டர்ல இருந்ததுன்னா a × d/dx ஆஃப் தி டினாமினேட்டர் வந்து ax² + bx + c ஃபார்ம்ல இருக்கும் + b அந்த ஃபார்ம். அப்ப இந்த நியூமரேட்டரை a × ஸோ நியூமரேட்டர் x + 2 a × d/dx ஆஃப் தி டினாமினேட்டர் என்ன 2x² + 6x + 5 + b அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ அப்புறம் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஆகும், x + 2 can be written as a × இதோட டிஃபரன்ஷியேஷன் வந்து 4x + 6 + b அப்படின்னு வந்துரும். இதுக்கப்புறம் a b கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்றேன், இந்த a ஃபர்ஸ்ட் உள்ள ப்ராடக்ட் பண்ணுங்க. so that x + 2 can be written as 4ax + 6a + b அப்படின்னு வந்துரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆன் போத் சைடு ஆஃப் x, அதே மாதிரி கான்ஸ்டன்ட்டே ஈக்குவேட் பண்றோம். அப்ப இந்த பக்கம் x ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு 1, இந்த பக்கம் x ஓட கோஎஃபிஷியன்ட் 4a, பட் we need a வேல்யூ. அப்ப இத இங்க டிவைட் பண்ணீங்கன்னா a is nothing but 1/4. அடுத்து ஈக்குவேட்டிங் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் ஆன் போத் சைடு. அப்ப ரெண்டு பக்கமும் கான்ஸ்டன்ட் டேர்மை ஈக்குவேட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் 2, இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் வந்து என்ன b and 6aவும் கான்ஸ்டன்ட் தான், x இல்லாம இருக்கிறது எல்லாமே கான்ஸ்டன்ட். அப்ப 6a + b வரும். சோ அப்ப 2 = 6a + b. we need b வேல்யூ, a ஆல்ரெடி நமக்கு தெரியும். அப்ப அதை இங்க போடுங்க. 2 = 6 × 1/4 + b. அப்ப 6/4 னா 3/2, அதை லெஃப்ட்ல கொண்டு வந்தீங்கன்னா 2 - 3/2 = b. so cross multiply 4 - 3/2 which is 1/2 = b. so அப்ப b ஓட ஆன்சர் 1/2. so equation 2 implies, so நம்ம இங்க எழுதி இருக்கோம் பாருங்க 2, இந்த இடத்துல அந்த ab வேல்யூ போடிங்கனா so x + 2 can be written as 1/4 × 4x + 6 + 1/2. but what we need actually divide by அந்த term. so அப்ப x + 2 divided by 2x² + 6x + 5 of dx, அதான் equation 1. அது என்ன ஆகும், 1/4 × 4x + 6 divided by 2x + 6x 2x² + 6x + 5 + 1/2 × dx divided by 2x² + 6x + 5. அதாவது ஒண்ணும் இல்ல, இந்த டேர்ம் கூட நான் வந்து 2x² + 6x + 5 நான் டிவைட் பண்றேன் அப்படினா, so 2x² + 6x + 5 டிவைட் பண்றேன் அப்படினா அத நான் என்ன பண்ணனும், இங்கே டிவைட் பண்ணனும். so 2x² + 6x + 5. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இங்கே டிவைட் பண்ணுவோம். so 2x² + 6x + 5. அதுக்கப்புறம் தனித்தனியா இன்டெகிரல். so அப்ப இன்டெகிரல் ஆஃப் dx, so இது கூட இன்டெகிரல் ஆஃப் dx, இது கூட இன்டெகிரல் ஆஃப் dx. இப்போ இந்த 1/2 வெளியில எடுத்துட்டா 1/4 வெளியில வச்சிருக்கோம். so அதுதான் இந்த டேர்ம். ஓகே, so that's it. so அப்புறம் என்ன வரும், இத தனித்தனியா இன்டெகிரேட் பண்ண வேண்டியதான ரெண்டு இன்டெகிரல். இப்போ இத நான் சப்ஸ்டிடியூஷன்ல போட்டா இது வந்துரும். இத வந்து அகைன் நான் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் முன்னாடி எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல அந்த மாதிரி போடணும். அப்ப ரெண்டு இன்டெகிரலா பிரியுது. அப்ப 1/4 × I1 + 1/2 × I2 அப்படினு வருது. இத ஈக்குவேஷன் 3 ன்னு வச்சுக்கிறேன். அப்ப I1 தனியாவும் I2, I னா இன்டெகிரல், இன்டகிரேஷன் ஆஃப் 1 இன்டகிரேஷன் ஆஃப் 2. சோ அப்ப I1 நமக்கு என்னது 4x + 6 divided by 2x² + 6x + 5 of dx. அப்ப டினாமினேட்டருக்கு பதில் t சப்ஸ்டிட்யூட் பண்ணா will get the numerator. so அப்ப put t = 2x² + 6x + 5. then what is your dt/dx? differentiation of this will be 4x + 6. so அப்ப dt/dx is 4x + 6. இதை இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா dt is nothing but 4x + 6 of dx. so that is your answer. so dt/t is what you are getting from this. இந்த 4x + 6 dx க்கு பதில் நம்ம போடுறது dt and denominator க்கு பதில் t. so this become dt/t. dt/t என்ன, log of modulus t plus c1. okay, so அப்ப what is your dt/t? log of modulus t. t நம்ம என்னவா எடுத்துறோம், 2x² + 6x + 5. அப்ப அதங்க போட I1 = log of 2x² + 6x + 5 plus c1.
இருக்கட்டும். அடுத்து I2 வந்து என்னது dx divided by 2x square plus 6x plus 5. அப்போ dx divided by எனக்கு x square தான் இருக்கணும் 2 கான்ஸ்டன்ட். அப்போ வெளியில் எடுத்துக்கோங்க 2 into x square plus 6x by 2 plus 5 by 2 வருமா 6 by 2 என்னது 3. ஸோ அப்போ அந்த 1 by 2 கான்ஸ்டன்ட் வெளியில் வச்சுக்கிறேன் 1 by 2 dx by x square plus 3x plus 5 by 2 அப்படின்னு வரும். ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறேன். அப்போ நான் என்ன பண்ணணும் b by 2a ஓட கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ x square plus 3x plus 5 by 2 இந்த x square plus 3x plus 5 by 2 இருக்கு. இந்த டேர்ம் தான் முக்கியம். ஓகே ஸோ அப்போ b by 2a. ஸோ அப்போ b by 2a ஓட ஃபார்ம் என்ன b ஓட வேல்யூ 3 இருக்கு 2 into a வேல்யூ 1. அப்போ b by 3 by 2 ஓட ஸ்கொயரை நான் வந்து ஆடிங் அண்ட் செப்பரேட்டிங் பண்ணோம் அதான் ஐடியா. அப்போ ப்ளஸ் 3 by 2 ஸ்கொயர் மைனஸ் 3 by 2 ஸ்கொயர். அப்போ a ஸ்கொயர் plus 2ab plus b square. அப்போ a plus b the whole square and இங்க ஒரு plus 5 by 2 இங்க ஒரு minus 9 by 4. ஸோ அப்போ x plus 3 by 2 the whole square plus ஸோ இதோட டேர்ம் எனக்கு 4 வரணுமா அப்போ என்ன பண்ணணும் இங்கே into 2 இங்கே into 2. ஸோ அப்போ என்ன வரும் 10 by 4 minus 9 by 4. அப்போ 10 minus 9 என்ன 1. ஸோ 1 by 4 அப்படின்னு வந்துடும். ஸோ தட் இதை நான் எப்படி எழுதிக்கலாம் therefore x square plus 3x plus 5 by 2 can be written as x plus 3 by 2 the whole square plus 1 by 2 the whole square. So இது என்ன ஃபார்ம்ல இருக்கு அப்ப 1 by 2 into integral of dx divided by x plus 3 by 2 the whole square plus 1 by 2 square. So அப்ப இந்த x plus 3 by 2 அப்படியே கூட வச்சு பண்ணிக்கலாம். பட் என்ன வரும் அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷன் ஆயிரும். லாஸ்ட்ல இந்த 3 by 2 a வா எடுத்துட்டீங்கன்னா அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் இன்னொரு சப்ஸ்டிடியூஷன் போட்டு அதை நார்மல் ஃபார்முக்கு மாத்திக்கிறோம் சிங்கிள் டேர்மா. ஸோ அப்போ இந்த x plus 3 by 2 t ன்னு சப்ஸ்டிடியூட் பண்றோம். அப்போ dt by dx என்ன வரும் 1. ஸோ அப்புறம் அந்த dx எங்க கிராஸ் பண்ணீங்கன்னா dt equal to dx. அப்போ dx பிளேஸ்ல dt இந்த பிளேஸ்ல t. ஸோ அப்போ dt by t square plus 1 by 2 into integral of. So நமக்கு என்ன தெரியும் integral of dx by x square plus a square can be written as 1 by a tan inverse of x by a plus c. Right. Then 1 by t பிளேஸ்ல நமக்கு சாரி x பிளேஸ்ல t இருக்கு a பிளேஸ்ல 1 by 2. ஸோ அப்போ இது என்ன ஆகும் 1 by 2 into ஸோ இந்த 1 by 2 வெளியில் இருக்கிறது 1 by 2a சாரி 1 by a ஓட வேல்யூ என்ன 1 by 2 tan inverse of x பிளேஸ்ல t இருக்கு divided by a வேல்யூ 1 by 2 t by a. So plus c2. அடுத்து இந்த 1 by 2 கேன்சல். அப்போ tan inverse of இது மேலே வந்தால் என்ன ஆகும் 2t plus c2 அப்படின்னு வந்துடும். ஸோ tan inverse of 2 into t வந்து நம்ம x plus 3 by 2 எடுத்துருக்கோம் plus c2. ஸோ அப்புறம் இந்த 2 உள்ள ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா I2 is equal to tan inverse of 2x 2 கேன்சல் ஆச்சுன்னா 3. ஸோ அப்போ 2x plus 3 that is your I2 ஓட ஆன்சர். அப்போ இந்த I1 I2 எடுத்துகிட்டு போய் ஈக்குவேஷன் 3 வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் 1 by 4 of I1 plus 1 by 2 of I2 ன்னு எடுத்திருந்தோம். அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ தட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த இன்டெக்ரல் 1 by 4 of log of this that is I1 value plus 1 by 2 into this value tan inverse of 2x plus 3 plus c. So that is the answer. Finally அந்த c1 by 4 plus c2 by 2 வந்து c ன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா இங்க வந்து இது கூட plus c1 இருந்தது. அப்போ இந்த 1 by 4 மல்டிப்ளை பண்றப்ப c1 by 4 ஆயிருக்கும். இது கூட c2 இருந்தது. அந்த 1 by 2 மல்டிப்ளை பண்றப்ப c2 by 2 ஆயிருக்கும். அது ரெண்டையும் ஆட் பண்ணி just arbitrary constant c ஆ வச்சுக்கிட்டோம். That's all for the subdivision 1. Then solution for subdivision 2. So subdivision 2 நான் ஃபைண்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா integral of x plus 3 divided by root of 5 minus 4x minus x square of dx. Again same form தான். பட் இங்கே ரூட்டுக்குள்ளே இருக்கு. அப்போ ரூட்டுக்குள்ளே இருக்க டேர்மை மட்டும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டு ஃபைனலி ப்ரொசீட் பண்ண வேண்டியதான். அப்போ சின்ஸ் px plus q equal to a into d by dx of this plus b. அப்போ டினாமினேட்டரில் இருக்க அந்த டேர்ம் x plus 3 can be written as a into d by dx of the denominator plus b. அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் x plus 3 equal to a into இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் minus 4 இது minus 2x plus b. இது equation 2. ஓகே தென் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா minus 4a minus 2ax plus b. இது வந்து x plus 3 அப்படின்னு வந்துடும். தென் ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x. இந்த இடத்துல x ஓட வேல்யூ 1 இந்த இடத்துல minus 2a. அப்போ என்ன வரும் ஸோ 1 equal to minus of 2a so that a value is nothing but minus 1 by 2. அடுத்து கான்ஸ்டன்ட் இந்த இடத்துல 3 இந்த இடத்துல minus 4a plus b. ஸோ அப்போ b minus 4aன்றது ரைட் சைடில் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடில் வந்து 3ங்கிறது இருக்கு. அப்போ 3 equal to minus 4a plus b. So 2 equal to minus 4 into a value என்ன minus 1 by 2 plus b. Sorry 3 equal to ஸோ அப்புறம் என்ன ஆகும் ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ்னு வரும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ அப்போ 3 equal to 2 plus b. அந்த 2 இங்கே கொண்டு வந்தால் minus 2. ஸோ 3 minus 2 equal to b. ஸோ b equal to 1 அப்படிங்கிறதா நம்மளோட வேல்யூ. ஸோ அப்போ a and b எடுத்துகிட்டு போய் அந்த ஈக்குவேஷன் 2ல் போடுங்க. தட் 4 x plus 3 என்ன ஆயிரும்னா minus 1 by 2 into minus 4 minus 2x
4x plus 1. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இது கூட இந்த டேர்மை டிவைட் பண்ணோம். ஸோ அப்போ இந்த டேர்மை எல்லாத்து கூட டிவைட் பண்ணோம் ரைட் சைடில். அதுக்கப்புறம் இன்டகிரேஷன். அப்போ integral of x plus 3 of dx can be written as integral minus 1/2 of this term divided by root of this plus 1 into dx divided by root of this. அவ்வளோதான். இப்போ again ரெண்டு integral, இது ஒரு integral, இது ஒரு integral. அப்போ minus 1/2 of I1 plus இந்த integral I2 அப்படியே இருக்கு equation 3. then I1 சால்வ் பண்ணுறதுக்கு integral of minus 4x minus 2x divided by root of 5 minus 4x minus x square. ஸோ அப்போ இதை வந்து நான் டீன்னு சப்ஸ்டியூட் பண்ணா டினாமினேட்டரில் இருக்கிறது டீன்னு வச்சிங்கன்னா ஸோ t equal to 5 minus 4x minus x square அப்படின்னு எடுத்திங்கன்னா you will get differentiation of this என்ன வரும் பாருங்க. ஸோ minus 4 minus 2x அப்போ minus 2x minus 4 வரும். அதான் நமக்கு நியூமரேட்டரில் இருக்குது. ஸோ அப்போ dtயை வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த dx கிராஸ் பண்ணிங்கன்னா minus 2x minus 4 of dx. ஸோ அப்போ நியூமரேட்டரில் இருக்க அந்த டேர்ம் ஸோ minus 4 minus 2x of dx இருக்கும். ஸோ இதுக்கு பதில் நான் என்ன பண்ண போகிறேன், dtயும் டினாமினேட்டருக்கு பதில் t. அப்போ dt divided by root t அப்படின்னு வந்துடும். ஸோ தட் dt by root t மேலே கொண்டு வந்தீங்கன்னா t power minus 1/2 of dt. ஸோ 2 times root t அப்படிங்கிறது இதோட இன்டகிரேஷன் வரும். ஏன்னா t power minus 1/2 plus 1 by minus 2 plus minus 1/2 plus 1. ஸோ t power 1/2 by 1/2 வரும். அதை மேலே கொண்டு வந்தீங்கன்னா 2 times t power 1/2 that is 2t. okay, so that is the value. then t நம்ம என்ன பார்த்துருக்கோம், 5 minus 4x minus x square. so I1 is 2 times this plus C1. அடுத்து I2 வந்து என்ன, dx divided by root of this. அப்போ இதை வந்து கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் தான் சால்வ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இது வந்து நார்மல் ஃபார்மில் இருக்கணும் x ஸ்கொயர். அப்போ இதிலிருந்து மைனஸ் வெளியில் எடுக்கிறேன். அப்போ ரூட் ஆஃப் 5 minus x square minus 4x. அப்போ இந்த x square minus 4x கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடு. ஸோ அப்போ சால்வ் பை கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடு அந்த ரூட்டுக்குள்ளே இருக்க டேர்ம் மட்டும். ஸோ 5 minus x square minus 4x. 5 minus இந்த இடத்துல b வேல்யூ என்ன 4 divided by 2 into a value 1. அப்போ b by 2 4 by 2 என்ன வரும் 2. அப்போ 2 square adding and subtracting. so x square minus 4x கூட 2 square adding and subtracting பண்ணுறோம். ஸோ அப்போ a square plus b square minus 2ab. அப்போ a minus b the whole square minus 4 அப்படின்னு எடுத்துக்கிறோம். 5 minus. okay, then 5 minus x plus 2 the whole square plus 4. minus into minus, இந்த minus இங்கே வந்துடும், இது plus ஆயிரும். so 9 minus x plus 2 the whole square. so இதுதான் வந்து இதோட expansion. ரைட். ஆர் இந்த b by 2a உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா என்ன பண்ணணும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் மைனஸ் 4x கண்டுபிடிக்கணுமா. அப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுவேன், a ஸ்கொயர் மைனஸ் 2abக்கு ஈக்குவேட் பண்ணணும் ப்ளஸ் b ஸ்கொயருக்கு. ஸோ அப்போ a ஸ்கொயர் பிளேஸில் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ a ஈக்குவல் டு எக்ஸ் வந்துடுச்சு. அடுத்து 2ab minus 4x equal to minus 2ab. அப்போ நான் என்ன பண்ணணும், ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல். ஸோ 2 கேன்சல் பண்ணிங்கன்னா எக்ஸ் பிளேஸில் ஏ பிளேஸில் எக்ஸ் போட்டுக்கலாம் b. ஸோ அப்போ எக்ஸ் 2 கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்போ b ஈக்குவல் டு என்ன வந்துடும் 2 அப்படின்னு வந்துடும். ஸோ அதுதான் நம்ம அங்கே ஆடிங் அண்ட் சப்ராக்டிங் பண்ணியிருப்போம். ஸோ 2 ஸ்கொயரு. ஓகே, ஸோ அதுதான் நம்மளோட format. okay, so அப்போ finally 5 minus x square minus 4x can be written as 9 minus x plus 2 the whole square. so இதோட expansion இது. அப்போ ரூட்டுக்குள்ள நான் என்ன பண்ணுறேன், dx divided by root of 9 minus x plus 2 the whole square. அப்போ இந்த x plus 2க்கு பதில் t அப்படின்னு கொடுத்தீங்கன்னா put t equal to x plus 2 then dt equal to dx அப்படின்னு வந்துடும். so dt by root of 9 minus t square equal to dt by 9 வந்து 3 square minus t square எழுதலாம். so அப்போ we know that dx divided by root of a square minus x square is sin inverse of x by a plus some c2. right, some c constant நம்ம ஆல்ரெடி c1 ன்னு எழுதுனதுனால இதை வந்து c2 அப்படின்னு எழுதிக்கிறோம். so sin inverse of t by 3 plus c2 அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கிறோம். so that finally sin inverse of i2 ஓட ஆன்சர் என்ன, sin inverse of x plus 2 divided by 3 plus c2. இதுதான் உங்களோட i2 ஓட ஆன்சர். ஓகே ரைட். ஸோ தட் இஸ் தி வேல்யூ. அண்டு இங்கே பாருங்கள், ஆக்சுவலி இங்கே எப்படி எக்ஸ் ப்ளஸ் 2 வருது, நீங்கள் ஒரு மைனஸ் பிரச்சனை வருது அப்படின்னு யோசிக்கக்கூடாது. ஆக்சுவலி இந்த இடத்துல நான் மைனஸ் எடுக்கிறப்ப இதுவும் ப்ளஸ்ஸாக இருக்கும். ரைட், பிகாஸ் மைனஸ் இஸ் காமன் ஃபார் போத் டைம். அப்போ இதுவும் ப்ளஸ்ஸாக இருக்கும். அப்போ ப்ளஸ் 4x தான் இருக்கும். ஓகே, ஸோ அதனால தான் எக்ஸ் ப்ளஸ் 2 போட்டிருக்கோம். அப்போ b by 2a பண்ணுறப்ப ஸோ 4 by 2 into 1, 4 by 2 என்ன 2. அப்போ 2 ஸ்கொயர் ஆடிங் அண்ட் சப்ராக்டிங். ஸோ இங்கே ப்ளஸ் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ். ஸோ அப்போ இந்த இடத்துலையும் அது ப்ளஸ்ஸாக தான் இருந்திருக்கும். ஓகே, ஸோ ஏன்னா இந்த ரெண்டுத்துலயும் மைனஸ் காமன். ஸோ அப்போ மைனஸ் நான் வெளியில் எடுக்கிறப்ப தட் பிகம்ஸ் பிளஸ். ஓகே, ஸோ அப்போ இதுதான் வந்து நம்மளோட ஃபைனல் வேல்யூ ஃபார் திஸ் i2. அப்போ ஃபைனலி இது ரெண்டு எடுத்துட்டு போய் அந்த ஈக்குவேஷன் 3ல போடணும். அப்போ 3 implies x by root of 5 minus 4x minus x square dx can be written as minus 1 by 2 of i1 plus i2 அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ minus 1 by 2 into
2 times root of 5 minus 4x minus x square plus c1 i1 oda answer plus sin inverse of y2 oda answer x plus 2 divided by 3 plus c2. So appa in the term 2 cancel aachina minus of root of 5 minus 4x minus x square plus sin inverse of x plus 2 divided by 3 plus c அப்படின்னு எழுதிட்டேன் காமனா. ஸோ இந்த 1 by 2 into c வந்து என்ன ஆகும் minus c by c1 by 2. ஸோ அந்த term plus c2 ஆட் பண்ணி நான் வந்து ஜெனரல் கான்ஸ்டன்ட் c கொடுத்துக்கிறேன். பிகாஸ் இட்ஸ் an arbitrary constant. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ எதை வேணா c1 c2 சேர்த்து நான் ஒரே கான்ஸ்டன்ட் c எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின் நம்பர் 9. and that's all for this video also. Okay, so இந்த வீடியோல ஜஸ்ட் இந்த ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்திருக்கோம். இது நமக்கு ஒரு இம்பார்ட்டன்டான எக்ஸாம்பிள். பிகாஸ் இந்த இடத்துல கொஞ்சம் அந்த நியூமரேட்டரை எழுதுறதுக்கு a into d by dx of denominator. ஸோ இந்த மெத்தடை நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அடுத்த செக்ஷனில் பண்ணுவோம். அந்த இடத்துல கூட இந்த மாதிரி விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ a by a அந்த நியூமரேட்டரை நான் என்ன பண்ண போகிறேன், a into d by dx of the denominator plus bன்னு எழுதிட்டு அப்புறம் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணி, ஸோ கொஸ்டினில் இருக்க டிவைடில் என்ன டேர்ம் இருக்கோ அந்த டேர்மால் டிவைட் பண்ணி ரெண்டு பக்கமும் இன்டகிரேஷன் கொண்டு வந்து சொல்யூஷன் கொண்டு வருவோம். ஓகே, ஸோ ஃபைனலி அந்த கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் ஒன்று வரும், இன்னொன்று வந்து சப்ஸ்டியூஷனோ இல்லை டைரக்ட் மெத்தட்லையோ வந்துடும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின் அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. அப்கமிங் வீடியோவில் இதை பேஸ் பண்ணியிருக்க எக்ஸசைஸ், தட் இஸ் எக்ஸசைஸ் 7.4ல் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்ம சால்வ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.